ஒன்ஸ் அப்படிங்கிற அவசியமும் இல்லை. இது வந்து ஒரு 2 இயர்ஸ் ஒன்ஸ் ரீபாட்டிங் பண்ணாலே பெஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு வந்துட்டு நிறைய பிளான்ட் பார்த்திங்கன்னா இப்போ சன்லைட் இல்லைனா இறந்துரும். பட் ஆனால் ஆலோவேரா மட்டும் அப்படி கிடையவே கிடையாது. இன்னொன்று இது வந்து பெஸ்ட்டு பிளான்ட் ஃபார் பிகினர்ஸ்ன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா ஃபஸ்ட்டு நம்ம செடியெல்லாம் வளர்த்துற இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க ஃபஸ்ட்டு ஆலோவேரா வளர்த்தலாம். இது அவ்வளோ சீக்கிரம் வந்துட்டு இதை காஞ்சிரும் அந்த மாதிரி ஒரு பயப்படவே தேவையே இல்லாத ஒரு பிளான்ட்டு. இதில் வந்துட்டு நிறைய மெடிக்கல் வேல்யூஸ் இருக்கனால இதை வந்து எனக்கு வந்து டே ஆஃப் த ஜாய்னே சொல்லலாம் இந்த பிளான்ட் நான் வச்சுருக்கிறப்போ. ஸோ இதில் நான் வந்து ஒன்று பின் பண்ணியே இருப்பேன், டே ஆஃப் ஜாய் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம இந்த பிளான்ட் வளர்த்துறதுக்குன்னு பார்த்திங்கன்னா ஒரு 2 பாயிண்ட் வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் எந்த பிளான்ட்டாக இருந்தாலும் சரி. என்ன அப்படின்னா, ஒன்று வந்து ஒவ்வொரு செடிக்கும் ஒரு தனித்துவம் இருக்குது. ஒன்றுக்கு பார்த்திங்கன்னா இப்போ ஆலோவேராவுக்கு பார்த்திங்கன்னா சன்லைட் தேவையில்லை, வாட்டர் அதிகமாக தேவையில்லை, ரீபாட்டிங் வந்துட்டு 2 இயர்ஸ் ஒன்ஸ் பண்ணால் போதும் அப்படின்ட்டு. நம்மளோட இந்த பீஸ் லில்லி பார்த்திங்கன்னா அப்படி கிடையாது. ஸோ ஒவ்வொரு பிளான்ட்டுக்கும் ஒரு தனித்துவம் இருக்குது. அது என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம வளர்த்த ஸ்டார்ட் பண்ணணும். அதுக்கேற்ற மாதிரி அதனுடைய தண்ணியோ இல்லை வாட்டர் அதாவது சன்லைட்டோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வைக்கணும். இன்னொன்று பார்த்திங்கன்னா பொறுமை ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னா ஒரு பிளான்ட் பார்த்திங்கன்னா சீக்கிரமாக வளரும், இன்னொரு பிளான்ட் வந்து ரொம்ப ஸ்லோவாக வளரும். ஸோ இந்த 2 விஷயம் ரொம்ப முக்கியமானது. என்னென்ன பிளான்ட்டுக்கு எந்தெந்த மாதிரியான விஷயம் தேவைப்படுதுங்கிறத தெரிஞ்சுக்கணும். இன்னொன்று பொறுமையும் ரொம்ப முக்கியம். அது வளர்கிறதுக்கு ஸ்லோவாக இருந்தாலும் அது ஏன் ஸ்லோவாக வளருதுமா இல்லை எப்படி ஃபாஸ்ட்டாக வளருமா இல்லை என்ன பண்ணணும் அப்படிங்கிறதும் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இது ரெண்டுமே நமக்கு ரொம்ப ரொம்ப அதாவது நம்ம பிகினர்ஸாக இருக்கும்போது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்க. இன்னொன்று பார்த்திங்கன்னா நம்ம வீட்டுக்குள்ளே தான் வச்சுருப்போம், இருந்தாலும் சம் டஸ்ட்டு வந்துட்டு அந்த செடி மேலே படும். நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா அடிக்கடி வந்துட்டு இந்த மாதிரி வாட்டரை வந்து ஸ்ப்ரே பண்ணிவிட்டுங்க, செடி மேலே ஸ்ப்ரே பண்ணிவிட்டு நான் ஒரு கிளாத் வச்சு இப்படி தொடச்சி விட்டுருவேன். அதுவும் ரொம்ப சாஃப்டாக தான், அந்த வேர் வந்து ரொம்ப ஆட்டி விடாமல் நம்ம வந்து சாஃப்டாக இந்த மாதிரி வந்து அதை வந்து இது பண்ணணும், க்ளீன் பண்ணணும் அப்பப்போ. ஏன்னா நம்ம வீட்டுக்குள்ளேயே வச்சுருப்போம், பட் டஸ்ட்டு வராதுன்னு நம்ம நினைப்போம். பட் ஆனால் டஸ்ட்டு வந்துட்டு அது மேலே இருக்கும். ஸோ அது இந்த மாதிரி க்ளீன் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ.